இன்றைக்கி நம்ம ரூமில் என்ன சமையல்னா, நீங்கள் ஆசைப்பட்டு கேட்ட வெஜ்ஜு ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்ன ரெசிபின்னா, கொண்டக்கடலை வடை குழம்பு தான். அதுக்கு முதல்ல தக்காளி அரைச்சி எடுத்துக்குவோம். புளியும் ஊற போட்டுட்டு அரைச்சி வச்ச கொண்டக்கடலையில் சின்னதாக வெட்டின வெங்காயம், சின்னதாக வெட்டின கருவேப்பிலை, சின்னதாக வெட்டின பச்சை மிளகாய், இடித்து வச்ச பூண்டு, இடித்து வச்ச சீரகம், கொத்தமல்லி, நல்லா சுருக்குன்னு இருக்க தூள் உப்பு எல்லாத்தையும் ஒன்றா போட்டு பிசைஞ்சு எடுத்து உருண்டை பிடிச்சி தட்டி போட்டுன்னா ஆஹா, அருமையான கொண்டக்கடலை வடை ரெடி. திறந்து வைக்காதீங்க. திறந்து வச்சு ஏண்டா ரூமில் உள்ள அண்டங்காக்கா தூக்கிட்டு போயிடும். இதை பத்திரம் பண்ணி குழம்பு வைக்கிறதுக்குள்ளே நம்ம கொலஸ்ட்ரால்லாம் குறைஞ்சி போயிடும். மொழிக்கு நல்லா பொறுன்னு சுட்டு பறக்க மூடி வச்சாச்சு. நல்ல எண்ணெயெல்லாம் குடிக்காமல் சூப்பரான வடையாக இருந்துச்சு. சரி வாங்க, அடுத்த குழம்ப தாளிப்போம். ஒரு சட்டியில் எண்ணெயை ஊற்றி தாளிப்புக்கு கடுகு, வெந்தயம், பூண்டு, கருவேப்பிலை, வெங்காயம், தூள் உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா வதங்குற வரையும் வதக்கி விடுவோம். கீறி வச்ச பச்சை மிளகாய், இடித்து வச்ச மிளகாத்தூள், ஆட்டி வச்ச தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா கொட்டி அழகாக எண்ணெயிலே வதக்குவோம். அது பச்சை வடை போனதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் குழம்புத்தூள், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் கொட்டி அதையும் எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கி அதுவும் பச்சை வடை போனதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணியை வச்சு நல்லா கொதிக்க விடுவோம். கொஞ்சம் நஞ்சம் இருந்த பச்சை வடையும் போனதுக்கப்புறம் கரைச்சி வச்ச புளியும் ஊற்றி அந்த வடையும் போனதுக்கப்புறம் பொரிச்சு வச்ச கொண்ட வடையும் போட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் மூடியை போட்டு கொதிக்க விடுவோம். மேலாலேயே லேசாக தேங்காய் பால் ஊற்றி கொஞ்ச நேரம் சூட்டில் வச்சு நைஸாக வெட்ட மல்லித்தலையை போட்டு இறக்கணும்னா ஆஹா, அருமையான கொண்ட வடை குழம்பு ரெடி. அடுத்து என்ன, விட்டுக்கிட்டு பெரிய ஆள் தான். அழகா ரூமுக்கு தூக்கிட்டு போய் வச்சு எதாக இருந்தாலும் பங்கு தான். ஆளுக்கு 2 வடை. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள். பாய்.